அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து உருளைக்கிழங்கு டிக்கா செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுலேயே கூடவே நான் கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப சத்தானதும் கூட. நல்லா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து பூரி செஞ்சுருக்கேன், அதுக்கு ரொம்ப மிச்சம் இருக்கும். சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நான் இருக்குல்ல, அதுக்கும் ரொம்ப மிச்சம் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி வச்சுருக்கேங்க, எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும் எண்ணெயை. சின்ன சின்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறேன். பூரிக்கு எப்போதும் போல நம்ம கிழங்கு மட்டும்தான் நம்ம செய்வோம், சென்னாவும் செய்வோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பல்லாரி வெங்காயம் 1 வெட்டி வச்சுருக்கிறேன், மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும். வெஜிடபிள்லாம் பாருங்கள், உருளைக்கிழங்கு கூட வச்சுருக்கேன், 2 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, கேரட் 1 பெரிய சைஸு, பீன்ஸ் வந்து 4-5 பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வெட்டிக்கணும், ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ண வேணாம். உருளைக்கிழங்கு அவிச்சு சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, இதோடு சேர்த்து செஞ்சாவே நல்லா வெந்து வந்துடும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் காரம் தேவைன்றாக்கா கூட போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேங்க, காமிக்க மறந்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறிலாம் வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துடலாம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 1/2 மேஜைக்கரண்டி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணுங்க. நல்லா மசியாக வேக வைக்கணும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும். அதனால் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கு அப்படியே நசுக்குனா உடையணும், அந்தளவுக்கு வேக வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். பூரிக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். தயிர் வந்து 1/2 கப் ஊற்றிக்கிறேங்க.
எப்போதும் போல சாப்பிடாம கலந்து செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் 2 கீத்து தேங்காய் நான் அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 துண்டு தேங்காய் இருந்தால் போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். தயிரும் சேர்க்கணுங்க அவசியம், தயிரும் சேர்த்துருக்கேன் நான், அதனால் நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு என்ன செஞ்சாலும் அது கூடவே நீங்கள் கஸ்தூரி மெத்தி போட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் எதுலேயுமே கஸ்தூரி மெத்தி சேர்த்துருவேன் உருளைக்கிழங்கு பொரியலில். சாட் மசாலாவும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாட் மசாலா. கடைசியாக நான் கரம் மசாலா அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சா போதும், நமக்கு ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா மனம் அட்டகாசமாக இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் தளர்வாகவே இருக்கட்டும், நம்ம தேங்காய்லாம் சேர்த்ததுனால இறக்கி வச்சாக்க நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இந்த சமயத்தில் நம்ம இறக்கி வச்சிடலாம். எப்படி மஸ்ட்டு வந்துச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் உருளைக்கிழங்கு. நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க, உருளைக்கிழங்கு டிக்கா ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கறின்னு சொல்லலாம். நான் பூரி செஞ்சுருக்கேங்க, பூரி செஞ்சதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கேரட் சேர்த்துருக்கோம், பீன்ஸ் சேர்த்துருக்கோம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது தான் காய்கறிலாம். டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். HA ஸ்டார் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.